இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைங்களை நம்ம கர்த்தருக்கு பிரியமா நம்ம வளர்க்கணுமா. ஏதோ ஆண்டவர் என்கிட்ட கொடுத்துட்டாரு, ஏதோ நிறைவேற்றணும், கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைங்களை கர்த்தருக்கு பிரியமாய் வளர்க்க பாருங்க. அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா நீங்க கண்டிங்க. அவங்களுக்கு பயப்படாதீங்க. என் பிள்ளைங்க, நான் ஃபியூச்சர் ஆகும்போது என் பிள்ளைங்க என்னை பார்க்கணுமே, இப்ப நான் கண்டிச்சேன் அப்படின்னா என் பிள்ளைங்க என்னை பார்ப்பாங்களோன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா அதுதான் நம்ம பார்க்கிறோம். சுதந்திரம் அப்படின்ற இடத்துல சொத்து, அதனுடைய அர்த்தம் நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் நமக்கு சொத்து தான். நிறைய பேர் பாருங்க, உங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு தான் விசாரிப்பாங்க, உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சுதந்திரம் எது அப்படின்னா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த பிள்ளைகள். அந்த சொத்தை நம்ம பத்திரமா பாதுகாக்கணுமா. சொத்தை எல்லாத்துட்டையும் வித்துருவீங்களா, இல்ல விட்டு கொடுத்துருவீங்களா? உங்களுக்கு இருக்கிற சொத்துக்களை விட்டு கொடுத்துருவீங்களா? நம்ம ப்ராப்பர்ட்டி யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம், ஏன்னா ஏன் சொத்துன்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளை, அந்த சொத்துக்களை நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா வளர்க்கணும். ஆண்டவருக்குள்ளாக நம்ம வளர்க்கணும். அவங்க தப்பு செஞ்சாங்க, அவங்க தவறான பாதையில போறாங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னா, நம்ம அவங்கள ஆண்டவருக்குள்ளாக இருந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்கள நம்ம கண்டித்து வளர்க்க வேண்டும். நீங்களா சொல்றதல்ல பிரயோஜனம் இல்ல. அவருடைய வசனம் என்னென்ன சொல்லுகிறதோ அந்த வசனத்தின்படியாக நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும்.